கண்ணு அம்மாக்கும் புரிஞ்சிருக்கும். டேங் டேங் சிஷிமாரோடைய இன்னும் அத வச்சு நீங்க சில கதைகளை கொண்டு வரணும், புரியுதா? ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்ல யாரு நல்லா கதை சொல்றாங்கன்னு பாக்கலாமா? என்ன கெனிச்சே, நீ சொல்லுவேன்? யாரு? நானா? சாரி சார், அவ்வளவு சீக்கிரம் என்னால எழுத முடியாது. இப்ப மட்டும் இல்ல சார், அவன் எப்பவுமே கதை எழுதுறதுக்கு கஷ்டப்படுவான். கெம்முமாக்கி, நீ வாயை மூடிட்டு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். உண்மையா சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது கெனிச்சி? சரி சரி, நிறுத்துங்க. இது எல்லாத்தையும் உங்க நோட்ல எழுதிக்கங்க. நாளைக்கு வரும்போது கதையோட வரணும், புரியுதா? உனக்கு தான் கதை விடுறது ரொம்ப பிடிக்குமே கெனிச்சி. என்ன ஆச்சு கெனிச்சி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அடூரி, நீ இங்க என்ன பண்ற? நீ சோகமா இருக்கிறத பார்த்தேன், அதான் என்னன்னு விசாரிக்கலான்னு வந்தேன். என்ன ஆச்சு? அடூரி, என் சோக கதையை கேக்குறியா? அந்த சாரும் கெம்முமாக்கியும் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு கதை எழுதணுமா? எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. பல்பு எரியுது. எனக்கு தோன்றதை வச்சு கதை எழுத வேண்டியதா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் கெனிச்சி. இதை நாங்க கௌரவமா நினைக்கிறோம் சார். உங்க எல்லாரையும் வானத்துல பறக்க வச்சு கூட்டிட்டு போறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கெனிச்சி, நீ பைலட்டா மாறினது என்னால நம்பவே முடியல. உன்னை நண்பன்னு சொல்லிக்க நாங்க பெருமைப்படுறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னம்மா இப்படி பண்றாரு? என்னங்க, எங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போறீங்களா? நீ எதுக்காகமா கவலைப்படுற? உனக்கு நான் தினமும் போன் பண்ணுவேமா? நிஜமாவா? என்ன, உனக்கு பண்ணாம நான் எப்படி இருக்க முடியும்? அது போதுங்க. அப்பா, இது போதும். இந்த சூட்கேஸ்ல எல்லா பொருளையும் கொண்டு போயிடலாம். அப்ப நைனா, இந்தாங்க, இதையே எடுத்துக்கிட்டு போங்கப்பா. என்னப்பா இது? 30 நாள் ஹிந்தி கத்துக்கிற புக்கா? அப்பா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தியில பேசுவாங்க. இந்த புக்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ, அப்ப இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான புக்கு தான். ரொம்ப நன்றி கெனிச்சி. அது மட்டும் இல்லாம இந்த புக்ஸையும் வாங்கிக்கோங்க. இந்தியால சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த புக்ல நல்ல நல்ல ஹோட்டல்ஸோட லிஸ்ட் இருக்குப்பா. அப்புறம் இந்தாங்க, இது டெலிபோன் டைரக்டரி புக்குப்பா. நிச்சயமா இதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த புக் இருக்குல்ல, இந்தாங்க, எழுதி வச்சுக்கோங்க. போதும்பா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. ஹலோ அப்பா. ஓ ஷின்சோ, சொல்லுப்பா, என்ன விஷயம்? நீங்க அங்க போனீங்கன்னா நம்ம ஊர் நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்காதுல்ல, அதனால இதை திருப்பி அப்பப்ப சாப்பிடுங்க. ஓ, அதுவும் நல்ல ஐடியா தான். கொண்டா எடுத்துட்டு போறேன். நீங்க பாருங்கப்பா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இது ஒவ்வொரு பிளேவர்னு புளிப்பு ஸ்வீட் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து போங்க. ரொம்ப நன்றிப்பா. டக்குன்னு பைஸ்டா ஏதாவது சாப்பிடணும்ல, அதுக்கிட்ட நான் இதை கொண்டு வந்தேனப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்காக தான் எல்லா பாக்கெட் மணி எல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு போங்கப்பா. எனக்காகவே எப்படி பண்ணீங்க? மறக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கப்பா. நீங்க இதெல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. இங்க பாருங்க, இந்தியா ரொம்ப உஷ்ணமான நாடா இருந்தாலும் நைட்ல அங்க ரொம்ப குளிரும். சோ இந்த ஸ்வெட்டர் எடுத்துட்டு போங்க. என்ன, நைட்டு படுக்கும் போது மறக்காம இதை போட்டுக்கணும், சரியா? நிச்சயமா நான் கொண்டு போறேம்மா. பிளேன்ல கூட ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அங்க இது தேவைப்படல. ரொம்ப நன்றிமா, இது எனக்கு தேவைப்படும். ஐயோ, மறந்துட்டேனே. போன வாரம் உங்களுக்கு வயிறு ரொம்ப வலிச்சுச்சு இல்லங்க, மறக்காம இந்த மருந்தையும் கொண்டு போங்க. அப்புறம் பல்லு வலின்னு அடிக்கடி கத்துவீங்களே, அதுக்கு தேவையான மருந்தையும் எடுத்துட்டு போங்க, சரியா? ஒரு தடவை வழுக்கி விழுந்தப்ப உங்களோட இடுப்பு புடிச்சுக்குச்சுல, அதுக்கு உண்டான பேண்டேடையும் மருந்தையும் கொண்டு போங்க. அங்க சளி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க, அதனால அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, சரியாங்க? சரிமா. ஒருவேளை நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் தங்கறதுக்கு சரியான இடம் கிடைக்கலன்னா அது என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க? சூப்பர், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. நிஜமாவே இந்த ஐடியா சூப்பர். அப்பா, நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் பத்திரமா ஒவ்வொரு இடத்துல வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஓகே, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம என்னால போக முடியும். நான் கிளம்பட்டுமா? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. என்னங்க, இந்தாங்க, பிளைன்ல இத படிங்க, சரியா? என்னது இது? ஆச்சரியப்படாதீங்க, சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லங்க, இந்தியால இருந்து நீங்க வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நான் ஒரு சின்ன லிஸ்ட் எழுதிருக்கேன், அவ்வளவுதான். போயிட்டு வாங்க. சரிமா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? என்ன இது, பாட்டில் ஓபனர்? அது வந்து தேவையானது.
ஸ்பூன் எதுக்கு? சாப்பிடறதுக்கு தேவைப்படல அதுக்கு தான். நான் உங்களுடைய பாஸ்போர்ட் பார்க்கலாமா சார்? பாஸ்போர்ட்ட கேக்குறீங்களா? இது சாப்ஸ்டிக், பிரஷ், கைடு, இது வேற. துணி. ஞாபகம் வந்துருச்சு. கையை நீட்டுங்க, இது வந்துருச்சு பாஸ்போர்ட். முதல்ல நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? எனக்கு என்னமோ அப்பா இந்தியாவுக்கு போவாருன்னு தோணல. சந்தேகம் மேல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நேச்சே. ஒரு ஊருக்கு போறதுக்கு அவ்வளவு அலப்பறை பண்ணா இப்படிதான் நடக்கும். டேங் டேங். தெரியாம ஒரு வேஷம் போட்டுட்டு நான் படுற பாடு இருக்கே. டேங் டேங். நீ என் கூட ஷாப்பிங் வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு வகையில நல்லதா போச்சு ஹட்டோரி. இதுல என்னமா இருக்கு? நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஐயோ டேங் 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 டேங். உண்மையிலேயே நல்ல வேலை பண்ண ஹட்டோரி. அடேங்கப்பா. டேங் டேங். நான் ஃப்ரூட் எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டேனான்னு பாருங்க. சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது என்னோட கடமை, நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. நீ ரொம்பவே வேகமா வேலையை முடிச்ச ஹட்டோரி. ஒரு ஸ்பீடு போக. என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையில சூப்பர். என்ன வேகம், உங்க வேகத்துல நான் மெய் மறந்து போயிட்டேன். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? உங்களுக்கு என்னாச்சு? முதல்ல என் கைய விடுங்க. டேங் டேங். எங்க கடையில நீங்க ஒரு பர்ஃபார்மரா வேலை செய்யணும், அவ்வளவுதாங்க. என்னது, பர்ஃபார்மரா வேலை செய்யணுமா? என்ன சொல்றாரு ஹட்டோரி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேங் டேங், இந்த கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர கஸ்டமர் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணுமா? அதுதான் சொல்ல வரீங்களா? பாக்க காமெடியா இருக்கு. ஆமா, முன்னெல்லாம் எங்க சூப்பர் மார்க்கெட்ல இதுதான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஆனா அந்த வேலை செய்யறோம் போனதுல நீங்க மக்கள் வரது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ கப்பா, நானும் அந்த பொம்மையை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் ஹட்டோரி. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவன் நல்லதா வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனா திடீர்னு அவனுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. அப்பத்துல இருந்து அவன் வரதே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இப்ப நான் அவருக்கு பதிலா இந்த பொம்மையை போட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதானே? அப்படிதான். இதுக்கு முன்னாடி நீங்க நிஞ்சா டெக்னிக்க யூஸ் பண்ணத என் 2 கண்ணாலையும் நான் பார்த்துட்டேன். இந்த கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டு நீங்க நிஞ்சா டெக்னிக்க பண்ணீங்கன்னா பசங்களை அசந்து போயிடுவாங்க. டேங் டேங், சின்ன பசங்களை சந்தோஷப்படுத்துற இந்த வேலையை நான் நிச்சயமா செய்வேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு நேரம் கம்மியா இருக்கு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? அம்மா, நான் இந்த ட்ரெஸ் இங்க போட்டு கொஞ்ச நேரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரவா? நான் முடிச்சிட்டு வர லேட் ஆகும், அதனால நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. ஓகே ஹட்டோரி, நல்லபடியா பண்ணு ஹட்டோரி. ஆல் தி பெஸ்ட். இந்தாங்க, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இதனோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. இப்ப சரியா இருக்கு. டேங் டேங், இந்த மாதிரி தானே வேடிக்கை காட்ட சொன்னீங்க? இங்க இருந்து பார்த்தா வெளியே தெரியுது, ஆனா கொஞ்சம் மங்கலா தெரியுது. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேங் டேங், இங்க பாருங்க ஹட்டோரி, ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் தான். அது என்னன்னா, உள்ள இருந்து வர கஸ்டமர் கிட்ட நீங்க தாராளமா பேசலாம். ஆக்ஷன் பண்ணா போதுமே, எதுக்கு பேசணும்? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சான்ற பொம்மை உயிரோடவே இருக்கிறதாவே நம்புறாங்க. கெட்ட கனவு வரும்போது அந்த கனவை அழிச்சு நல்லது பண்றதாவே பசங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நினைப்பை நாம காப்பாத்தணும். அதனால வர சின்ன பசங்க கிட்ட நீங்க நிறைய டைலாக்ஸா பேசிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? என்ன? புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரியே பசங்க கிட்ட பேசுறேன். அது போதும் ஹட்டோரி, வர கஸ்டமர்ஸ் ஜாலியா இருந்தா போதும். ரொம்ப ரொம்ப நன்றி ஹட்டோரி. இப்பதான் ரொம்ப கரெக்டான கச்சா பொம்மை மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்தாங்க, இங்க வர பசங்களுக்கு இந்த பலூன் எல்லாத்தையும் கொடுங்க. சேல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா வந்து அந்த பொம்மைய பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஓகே டோரி, நீங்க போய் இந்த பலூன்ஸ் எல்லாம் கொடுங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுங்க, ஓகேவா? பலூன் தீந்து போச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க. பை பை. வேலைய ஆரம்பிக்கலாம். ஒரு நிஞ்சாவா பெர்ஃபார்ம் பண்றது என்னோட கடமையாச்சே. ஹாய், கச்சா பாரு. பசங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த பசங்களோட சந்தோஷத்துக்காகவே இது டெய்லி செய்யலாம் போல இருக்கே. கச்சா மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை வீணடிக்கவே கூடாது. குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவேன். இன்னொரு முறை பண்ணுங்க பாப்போம்.
எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பசங்க குஷியா இருக்காங்க. எனக்கு ஒரு பலூன் கொடு. எனக்கும் வேணும். எனக்கும் ஒண்ணு வேணும். டேங் டேங், நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பலூன் தரேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆமாப்பா கச்சா பார்க்க ரொம்ப பெருசா இருக்குது. டேங் டேங், ஷின்சோவும் ஷிஷிமாரோவுமா. கச்சா ப்ளீஸ் சிக்கன் கொடுங்க. தேங்க்யூப்பா. சிச்சுமாரோ, இது கப்பால இருந்து வந்த கச்சா. இவர் ரொம்ப நல்லவரு. அப்பா அந்த ஊர்ல வேலை இல்லாமல இந்த ஊர்ல வந்து வேலை பாக்குறாப்ல. ஷின்சோட குழந்தைத்தனம் இங்க இருந்து பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இது என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்க போகுது. செம்ம ஜாலியா இருக்கு. அப்படிதாப்பா. கச்சா கிளம்புறோம். கச்சா. அப்பாடா, ஒரு வழியா வேலை நல்லபடியா முடிஞ்சது. நம்ம உள்ள போய் ட்ரெஸ்ஸ கழட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமா, இதுல அந்த ஜிப்பு எங்க இருக்குது? கை வேற எட்ட மாட்டேங்குதே. அடடா, இதை எப்படி கழட்டுறது? கை எட்ட மாட்டேங்குதே, வேலைக்கே ஆக மாட்டேங்குதே. அடடா, இந்த ஜிப்ப போட்டவரு எங்க போனாருன்னு தெரியலையே. இந்த கடையில கூட்டமா இருக்கும்னு சொன்னாங்க, கூட்டமே இல்லாம காலியா இருக்கு. உள்ள வேற காத்தே போக மாட்டேங்குது, ஒரே வேர்க்குது. அங்க பேரு கச்சா. ஆமா இங்கதான் வராரு. அடடா, இங்க பசங்க இருக்காங்களே, நம்மள பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. ஓடு ஓடு ஹண்டோரி. இத போட்டு என்னால வேகமா ஓடவும் முடியலையே. ஆஹா, பசங்க கிட்ட வராங்க, கையில பலூன் வேற இல்ல, நல்லா மாட்டிக்கிட்டேன். டேங் 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 டேங். கச்சா வேகமா பறந்து போயிடுச்சுப்பா. இந்த இடத்துல நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, இங்க தைரியமா இருக்கலாம். என்னது இது? ஒரு வழியா மாட்டிக்கிச்சு. இருந்தது ஒரே ஒரு ஜிப், அதையும் இப்ப பிச்சுட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? முத்துச்சந்துக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா வந்திருக்கும் கச்சாக்கு. போயிட்டு நமக்கு வேற வழியே இல்ல, இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயே ஆகணும். கச்சா ஒரு நிஞ்சா ஏன்டா ஏன்ட்ட சொல்லல? எனக்கு இப்பதான் தெரியும். பிடிக்கலாமா? கச்சாவை தெரிக்க விடலாம். இவ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு புரிய மாட்டேங்குதே. இது ரொம்ப வித்தியாசமான கச்சாவா இருக்கு. இத புடிச்சிட்டு போய் அண்ணா கிட்ட காட்டணும். அதுக்கு நம்ம இன்னும் வேகமா ஓடணும்டா செஞ்சோம். இது வேறயா? ஆஹா, அவன் தப்பு கேட்ட பாட்டியா? சந்தேகமே இல்ல, நிஞ்சாட்டா அவன். எப்படின்னா விட மாட்டேன். மாட்டோண்டா. கச்சா பச்சா சிக்கிச்சு, கச்சா பச்சா சிக்கிச்சு, கச்சா பச்சா. இது ரொம்ப டேஞ்சரான வேலையா இருக்கும் போல இருக்கே. முதல்ல இத கழட்டணும், என்னால முடியல. ஐயோ, மரம் உடைஞ்சிருச்சே, இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. வா போய் பார்க்கலாம். வா வா, சீக்கிரம். கச்சா, எங்க கிட்ட இருந்து ஓரத்துக்கு நீ ட்ரை பண்ணாத. ஆமா, நான் வெடிப்புட்ட நிஞ்சா டாக்கி. இந்த கச்சாக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாம இவங்களே என்கிட்ட சேலஞ்ச் பண்றாங்களா? வரட்டும் வரட்டும், வா ஷின்சோ. மூக்குல அடிபட்டுருச்சு. நீ சொன்ன கச்சா எட்டாயிடுச்சுப்பா. நம்மளால ஏமாத்திடுச்சு. ஷின்சோ, நீ இன்னும் வளரணும் தம்பி. இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சாச்சு, இதை எப்படியாச்சும் கழட்டி ஆகணுமே. ஏய் கச்சா, நீ எங்க போனாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். நில்லுன்னு சொல்லல நீ. மாட்டாம எங்க போறோம்? நில்லு நில்லு நில்லு. ஷின்சோ ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கானே. டேங் டேங், இத போட்டுக்கிட்டு என்னால வேகமா ஓடக்கூட முடியல. வேற வழியே இல்ல, இந்த இடத்துல நின்னு அப்படியே மறைஞ்சிட வேண்டியதுதான். மறுபடியும் எச்சாயிட்டான்பா. அடடா, மறந்துட்டேனே. இந்த பொம்மை என்னை விட உயரமானது, அதனால கால் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. ஷின்சோ கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிக்க முடியாது. ஏங்க கிட்ட இருந்து ஓட பாக்குறேன். இப்ப எனக்கு நினைச்சு வந்துகிட்டே இருக்கேன்.
கெனிச்சி நான் வந்துட்டேன். ஆஹா ஜாலி ஏ வா கெம்மம்மாக்கி நீஞ்சா சுத்தி விடுற டெக்னிக் எனக்கு என்ன ஆச்சு? ஐயோ மிகோ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் எந்த பக்கம் போகணும், இந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா? நீ இந்த இடத்தை தேடிக்கிட்டே இரு, நான் யுமிகோ கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். எனக்கு ஒரே தலை சுத்துது. எந்த பக்கம் போனோம்? அங்கயா? இப்ப நான் கெனிச்சியா மாறிட்டேன். யுமிகோ கிட்ட மோசமா நடந்துக்கணும், கெனிச்சி பேர நேரடிக்கணும். கெத்து காட்டு கேமமாக்கி. இந்த பக்கமா? பாய் பாய் கெனிச்சி, வழிய தேடிக்கிட்டே இரு. யுமிகோ செல்லோ. கெனிச்சி ரொம்ப உற்சாகமா வந்துகிட்டு இருக்கான். கெனிச்சி சாரி யுமிகோ, லேட்டா வந்துட்டேன். பரவாயில்ல கெனிச்சி, டிக்கெட் கொண்டு வந்திருக்கல. யுமிகோ செல்லம், நான் கெமுமாக்கின்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. சாரி கெனிச்சி, உன்னை சந்தோஷப்படுத்ததான் நான் யூமிகோ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா யுமிகோ, நீ ஏதோ வாங்கணும்னு சொன்னியே, எங்கப்பா வாங்க போற? அது வந்து எந்த ஷாப்புக்கு போகணும்னு சொல்லு யுமிகோ. ஆஹா, நல்லா மாட்டிக்கிட்டேன். யூமிகோ இப்ப எந்த கடைக்குள்ள போவா? ஏதாவது ஒரு கடைக்குள்ள நுழையலனா செமையா மாட்டிப்பனே. என்ன யுமிகோ யோசிக்கிற? அந்த ஷாப் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். அதோ அங்க இருக்கு. ஆன்டிக் ஷாப்காக தான் தேடிட்டு இருந்தேன். என்னது ஆன்டிக் பீஸ் கடைக்கா? அங்க பழைய கால பொருட்கள்லாம் இருக்குமே. எப்படியோ கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஆனா இங்க என்ன வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. வெயிட் பண்ணி யுமிகோ, கெனிச்சியோட பேரை நான் எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. அதுக்கப்புறம் எப்போ என்கிட்ட தான் ஃப்ரெண்டா இருப்பேன். இத நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஜாலியா இருக்கே. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு முதல்ல இந்த இடத்த காலி பண்ணியாகணும். என்ன யுமிகோ, இதத்தான் நீ வாங்கணும்னு நினைச்சியா? அது இல்ல கெனிச்சி, நான் வாங்கணும்னு நினைச்சது வந்து அது எங்க இருக்குன்னா நான் வாங்க வாங்க, நீ எது வாங்கினா எனக்கு என்ன? ஒருவேளை அந்த பீப்பாவா இருக்குமோ? இல்ல, அவ்வளவு பெருசா இல்ல, சின்னதா அழகா இருக்கிறது வாங்கணும்னு நினைச்சேன். அங்க பாத்தியா, நான் நினைச்சது கிடைச்சிருச்சு. கெனிச்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யுமிகோ செல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். சரியான நேரத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, ஆனா நான் தான் தடுத்துட்டேன்ல. யூமிகோக்காக கெனிச்சி என்ன வேணும்னாலும் பண்ணுவான்னு இப்பதான் புரியுது. நான் தான் ஹட்டோரிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. நான் எதுக்கு யுமிகோவுக்கு இப்படி ஹெல்ப் பண்றேன்? இப்படி பண்ணா கெனிச்சிக்கு கெட்ட பேர் கிடைக்காதே. இப்படி பண்ணாம எப்படி அவனுக்கு கெட்ட பேரை வர வைக்கிறது? சரி, அடுத்து நடக்கிற இடத்துல கெட்ட பேரை வர வச்சிருவோம். என்ன யுமிகோ, கடைசி வரைக்கும் நீ எதுவுமே வாங்காம வந்துட்ட? பரவாயில்ல கெனிச்சி, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வாங்கிக்கிறேன். சரி, அதை விடு. யுமிகோ செல்ல, உனக்கு பசிக்கலையாடா? அங்க பர்கர் ஷாப்புக்கு போலாமா? ஆமா கெனிச்சி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப பாரு யுமிகோ, கெனிச்சியை நீ வெறுக்கிற மாதிரி நான் பண்றேன். என்ன யுமிகோ, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஒரு புடி பிடிக்க போறேன். இந்த பர்கர் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு யுமிகோ, உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஆமா ஆமா கெனிச்சி, ரொம்ப பசிச்சுது. சரி சரி, நீ சாப்பிடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் யுமிகோ இப்படி சாப்பிடுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. யூமிகோ இவ்வளவு வேகமா சாப்பிட மாட்டா. மெதுவா அழகா சாப்பிடுவா. இவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. மெதுவா சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. யுமிகோ இப்படி சாப்பிடும் போது எவ்வளவு அழகா இருக்கா. பிரமாதம். இல்ல, நம்ம கெனிச்சி கெமுமாக்கி இல்ல. இப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அவனுக்கு எப்படியாவது கெட்ட பேரை வர வைக்கணும். ஒண்ணு பண்ணலாம், யுமிகோ மேல சாஸ ஊத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் யுமிகோக்கு கெனிச்சி மேல கோவம் வந்துரும். அதுக்கப்புறம் கெனிச்சியை திரும்பி கூட பார்க்க மாட்டா. ரொம்ப டேஸ்டியா இருந்தது கெனிச்சி, என் வயிறு ரொம்பிருச்சு. இது என்ன தடுத்துட்டா? என்னாச்சு கெனிச்சி, கை தவறிடுச்சா? ஒண்ணும் இல்ல, எப்படியாச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. பரவாயில்லையே, யுமிகோ கிட்ட நிஞ்சாக்கு இருக்க வேண்டிய எல்லா டேலண்ட்ஸும் இருக்கே. யுமிகோ இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு அழகா இருக்கா. என்ன இது, வந்த வேலையை முடிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்த வேலையை முடிக்க வேண்டாமா? நான் எங்க போனது எனக்கு தெரியல. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
வாவ், இந்த வீல் எவ்வளவு பெருசா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நாம அது மேல ஏறி உக்காந்ததும் யுமிகோவோட காலை புடிச்சு யுமிகோ, எனக்கு இதுல உட்கார ரொம்ப பயமா இருக்குப்பா. கெனிச்சி, ஏன் பயப்படுற? நான் உன்னை பிடிச்சுக்கிறேன், பயப்படாத. அதுக்கப்புறம் யுமிகோ கெனிச்சிய பயந்தாங்கொல்லின்னு நினைச்சிருவா. கெனிச்சி, போலாமா? ஆ, ஆ, வாவ், நாம எவ்வளவு உயரத்துல இருக்கோம்ல. இங்க இருந்து பார்த்தா சிட்டி முழுக்க தெரியுது. ஆ, ஒரு முறை இந்த பக்கம் பாரு யுமிகோ. ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் குட்டி குட்டியா தெரியுது. ஆஹா, நான் வந்த வேலையை மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேனே. இப்ப நான் பிளான் பண்ண மாதிரி கெனிச்சி பயந்தாங்கொல்லின்னு ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்றது? யுமிகோ கூட இருக்கும்போது கெனிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நல்ல விஷயம் தானே. இந்த வீல் மட்டும் சுத்த ஆரம்பிக்கட்டும். நான் நினைச்சத பண்ணலன்னா என் பேரு கெமுமாக்கி இல்ல. கெனிச்சி யுமிகோ கூட இருக்கும்போது ரொம்ப பக்குவமா பிஹேவ் பண்றானே. ஹை, இப்ப வீல் சுத்த போகுது. ஆமா, இதான் சரியான நேரம். இப்படி ஆடுதே. கெனிச்சி, எனக்கு ரொம்ப பயமா பயமா இருக்கு. இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி. பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அப்புறம் அங்க பப்ளிக் பாத்தும் ஓபன் பாத்தும் இருக்கா. அப்புறம் அங்க சாப்பிடுறதுக்கு ஏராளமான ஐட்டம் கிடைக்குமா. ஐயோ, மஷ்ரூம்ஸ். எனக்கு மஷ்ரூம்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இப்பவே டாக்டர் தண்ணி ஊத்திட்டு. ஆமாங்க, இந்த ப்ரௌச்சர்ல அங்க லவ்லி மீட்டிங் எல்லாம் நடக்கும்னு எழுதி வச்சிருக்கே. அது என்ன மீட்டிங்? அந்த மீட்டிங்க பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வாவ், நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த மலையை மட்டும் தாண்டிட்டா நம்ம சேர வேண்டிய இடம் வந்துரும். கண்ணு கெட்டுற தூரத்துல தான் அந்த இடம் இருக்கு. என்னப்பா ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆனா இப்ப நம்ம டயர் பஞ்சர்னு நினைக்கிறேன். அட கடவுளே, நம்ம ஸ்பேர் டயரும் பஞ்சர் ஆகி கிடக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னா இப்ப நாம எப்படிங்க போக முடியும்? வேற வழியே இல்ல. அந்த மலையை நம்ம நடந்து தான் கடக்கணும். மலை ஏறணுமா? இன்னும் எவ்வளவு தூரங்க ஏறணும்? நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். நேரமா நீங்க இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. அப்பா சொல்றது கரெக்ட் தான் கெனிச்சி. நடக்கிறது கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். நட நட. நல்ல வேளை, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப தூரம் நடந்துட்டோம். எனக்கு ரொம்ப பச்சிக்கிட்டு. வெளியில இருந்து பார்க்க நல்லாதான் இருக்கு. சரி சரி, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்ன இங்க யாரையுமே காணோம். சார், யாராவது இருக்கீங்களா? இதோ வர. என் பேரு மிட்சுபாம். ஆக்சுவலா நாங்க இங்க தங்க வந்திருக்கோம். ஒரு ராத்திரி ஒரு பகல். வெல்கம் சார், வாங்க. ஆனா உங்க ரூம் புக்கிங் நாளையில இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இன்னைக்கு நைட் நாம எங்க தங்க போறோம்? சரி சரி, இரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். எஸ்கியூஸ் மீ சார், நாங்க இன்னைக்கு எங்க ரூமை இப்பவே புக் பண்ணிக்கலாமா? எங்க கார் வேற வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஆனா இன்னைக்கு சமையல்காரங்க எல்லாம் லீவ்ல இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஓபன் பாத்தோம், பப்ளிக் பாத்தோம், கிளீனிங்ல இருக்கு. அதான். அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடும் இல்ல, குளியலும் இல்லையாப்பா? அப்ப நாம இங்க எதுக்காக தான் வந்தோம்? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நான் ஒரு வேலை பண்றேன். கீழே டவுனுக்கு போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் கார்ல கீழே போவேன். அப்ப உங்களையும் டிராப் பண்ணிடுறேன். சரி, இப்ப நீங்க எல்லாரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேவையில்லாம இன்னைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த இடத்த பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம வந்திருக்கீங்கன்னு அதான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை சாரி சொல்லிட்டேன்ல. சரி, இதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவும் இல்ல. நான் போய் பேசாம ரெஸ்ட் எடுக்கிறேன். அட, நீ என்னம்மா பண்ற? எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. இத சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். நீயுமா கெனிச்சி? அப்பா, நீங்க கீழே போறதா இருந்தா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன? சரி அட்டோரி, ரொம்ப தேங்க்ஸ். பாக்குறதுக்கு பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. ஒருவேளை இது பூத் பங்களாவா இருக்குமோ? என்ன இது தாடா சுத்துது? இதுவும் ஆடுது. இங்க ஏதோ ஒரு பேய் இருக்கு. என்னாச்சு கெனிச்சி, சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பேய் இருக்கு. என்ன விளையாடுற? இந்த உலகத்துல பூதம் பேய் எதுவுமே இல்ல. ஆமா, அதான் உண்மை. வேணா நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் பாருங்க. என்ன சொல்ற? சரி, வா போய் பார்க்கலாம், வா. எப்பதான் வந்து கதவை திறப்பாங்களோ? திட்டு வாங்குறதுல என்னடா அர்ஜென்ட்?
எங்க வீட்டு கண்ணாடி உடையிற அளவுக்கு அடிச்சது நீதானா? அடிச்சது நான் தான் அங்கிள். ஹோம் ரன் தெரியுமா? நான் அடிச்சதுனால தான் எங்க டீமே ஜெயிச்சது. என்னது, என்ன சொன்ன? வேற வழியே இல்ல. எப்படியாச்சும் அவனை இதை சாப்பிட வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அடங்குடா டே, அந்த தாத்தா அடிப்படுறா, விட்டுடா. கரெக்டா குறி வச்சு அடி, இல்ல பிரச்சனை அதை விட பெருசா இருக்கும். என்னாச்சுப்பா எனக்கு? முடியல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பால வேகமா போட்ட அவரு வேகமா அடிச்சுட்டா, பாலிங்க வந்துடுச்சு, அடிச்சு தண்டனைய எனக்கு கொடுக்க. தப்பு நான் பண்ணது இது. நீ ஏன் பயப்படுற? நம்ம சூப்பரா விளையாடணும்னு இவர் நிச்சயமா பாராட்டுவாரு. அப்படித்தானே அங்கிள்? அடி வாங்காம வீட்டுக்கு போக கூடாதுன்னு இருக்கியாப்பா? என்ன நடக்குது? இங்க பாரு ஷின்சோ, அந்த கேரட்டை கரெக்டா கெமுமாக்கி வாயில அடி, அப்பதான் அவன் மாறுவான். டேங் டேங். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேர்ல்டே நான் தான் ஆட்சி செய்ய போறேன். ஆஹா, எவ்வளவு பளபளப்பான மண்டை. சுத்தமான நல்ல எண்ணெய் தானே யூஸ் பண்றீங்க அங்கிள். தலை வரணுங்கிற அவசியமே இல்ல. சூப்பர் தான் போங்க. முடிச்சு, இதோட முடிச்சு. கோவத்துல உங்க பேஸ்ல பல்ப் எரியுது. வாய மூடுங்கடா. சந்தோஷமாடா உனக்கு? கேம்ல சேர்ந்த பாவத்துக்கு எமண்டைய பால் மாதிரி ஆக்கிட்டியேடா. அவர் வீட்டுல விழுந்த ஒரு பாலுக்கு பதிலா நம்ம மண்டையில 2 பால். சூப்பர். இனிமே அந்த கேரட்டை குறி பார்த்து வாயில அடிக்கிற வேலைய நானே பாத்துக்கிறேன். அடுத்த தடவை உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். டேங் டேங். நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கலனா இப்படிதான் பல்பு வாங்கணும். டேங் டேங். அம்மா செய்யற கேக்கு எப்பவுமே சூப்பரா இருக்கும். கடையில கூட அந்த டேஸ்ட் வராதுப்பா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்க, இன்னும் நிறைய தரேன் அம்மா. நான் வந்துட்டேன். அட கேக்கா? ஆமா கெனிச்சி, ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிட்டு வானே. ஓகேமா, இத வந்துடுறேன். பேக் இப்படி எல்லாம் போடக்கூடாது கெனிச்சி, அதை உள்ள எடுத்துட்டு போய் வைப்போம். அட போங்கம்மா, அப்புறமா வச்சுக்கிறேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இவன் இது ஒன்னத்தை சொல்லிடுறான். கெனிச்சி தப்பிக்கணும்னா எப்ப பார்த்தாலும் இந்த தாமா சொல்லுறான். ஆஹா, கேக்கு பாக்கும்போதே சூப்பரா இருக்கே. என்னம்மா? முதல்ல அதை வைக்க வேண்டிய இடத்துல வை. என்னது இது? இது காலையில நீ சாப்பிட்ட பிளேட். எப்படி பண்றீங்களேம்மா? அப்போ நான் சாப்பிட்டத நீங்களாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல. எங்க பாரு கெனிச்சி, அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். அதனாலதான் அதை எடுத்து வைக்கல. இப்ப இதை நீ எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிடு. சரி சரி, நாளைக்குலாம் இப்படி பண்ண மாட்டேன். ஓகேவா? அந்த பிளேட்டை உள்ள வச்சுட்டு சீக்கிரமா வந்து உன்னோட பேக்கை உள்ள வச்சுட்டு வாப்போ. எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன கலாய்க்கிறதா நினைப்புதான். இத வச்சுட்டு வரதுக்குள்ள அந்த கேக் ஆறி போயிடும். நான் செஞ்ச கேக் அவ்வளவு சீக்கிரம்லாம் சில்லுன்னு ஆகாது. நீ வா. விடாத விடாத விடாத. கெனிச்சி, மறுபடியும் படிக்காம அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டியா நீ? ஆமா, விளையாடிட்டு படிப்பேன். சரி, இப்ப நான் வெளியே போறேன். நான் திரும்பி வரும்போது உங்களோட ரூம் எல்லாம் கிளீனா இருக்கணும், புரியுதா? சரி. சூப்பர் கெனிச்சி. நிச்சயமா இவன் அவனோட வேலையை செய்ய போறதே இல்ல. டிங் 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 டிங். முடிஞ்சா தப்பியா தோரே. டிங் 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 டிங். டிங் டிங். ஏற்கனவே ஒரு ரூம் ரொம்ப குப்பையா இருக்கும். இங்க இருந்து பார்த்தா உன் ரூம் குப்பை மேடு மாதிரி இருக்கு கெனிச்சி. சின்ன பசங்க நான் விளையாடுறது நல்லா அப்படி தெரியுது. ரூம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விளையாடினா எவ்வளவு நல்லா இருக்கும். போப்பா, ரூம சுத்தம் பண்றது எவ்வளவு பெரிய வேலை. அம்மா மட்டும் வந்து இத பாத்தாங்க, அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல. அச்சச்சோ, கடைக்கு போனாம சீக்கிரம் வந்துட்டாங்களே. என்ன பண்ணாங்க? அட பயப்படாதீங்கப்பா, அம்மாவா இருந்தா இப்படி பெல் அடிக்க மாட்டாங்க. சாவியை வச்சு உள்ள வந்துருவாங்க.
பயத்துல எல்லாம் மறந்து போச்சு. கெனிச்சி ஹாய் யுமிகா, நீயா? இந்தா கெனிச்சி, இத நீ ஸ்கூல்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்ட, அதான் குடுக்கலான்னு வந்தேன். ஆஹா, நான் விட்டதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். உள்ள வா. என்ன யுமிகோ, வந்துட்டு வெளியவே நிக்கிற? உள்ள வா. சரி வரேன். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. டைனிங் ரூம்ல உட்காந்து பேசலாம். ஆஹா, அதோட நிலைமை, நாம சாப்பிட்டு வச்ச பிளேட்ஸ் எல்லாம் அங்கங்க கிடக்குமே. யுமிகோ அதெல்லாம் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பா? லிவிங் ரூமுக்கு போலாம். வேணாம் வேணாம், அங்க கூட திங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டிருக்க. என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். இல்ல வேண்டாம்,